Vanakkam everyone. Welcome to AI Radio. Today we'll discuss the Indian Express 17th May important current affairs for UPSC in a simple and analytical way. ஆமா கண்டிப்பா இன்னைக்கு நிறைய முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு. Today's notes link is available in the description box. உங்களோட comments and feedback எங்க கண்டென்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். So don't forget to share your thoughts. Thank you for supporting AI Radio. நிச்சயமா உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். Okay. பிஸி ரீடர்ஸ்க்காக முதல்ல இன்னைக்கு காலை செய்திகளோட ஒரு சுருக்கத்தை ஒரு குவிக் பிரீஃபிங்கா பார்த்துடலாம். கண்டிப்பா. முதல்ல கல்வித்துறை. சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3 மொழி கொள்கைய அதாவது 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை கட்டாயமாக்கியிருக்காங்க. அடுத்து எக்ஸாம்ஸ் பத்தி பார்த்தா நீட் மற்றும் நெட் வினாத்தாள் கசிவு பிரச்சனையால என்டிஏ அமைப்பு மறுசீரமைக்கப்படுது. சிபிஐ புனேவை சேர்ந்த பேராசிரியர்களை இதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஹெல்த் மற்றும் ரைட்ஸ்ல ரொம்ப சோகமான ஒரு நியூஸ். ஜார்க்கண்ட்ல ரத்தம் செலுத்தும் போது ஹெச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட கண்ணியத்தை காக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. சட்டம் மற்றும் சமூகம் சார்ந்த தார் போஜ்சாலா வளாகம் இந்துக்களின் வழிபாட்டு தலம் அப்படின்னு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. முஸ்லிம் தரப்பு உச்சநீதிமன்றம் போக முடிவு பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி சைட்ல ஜம்மு காஷ்மீர்ல போதைப் பொருள் மற்றும் தீவிரவாதத்துக்கு அதாவது நார்கோ டெரருக்கு எதிரா துணைநிலை ஆளுநரோட 100 நாள் அதிரடி வேட்டையில 1400 பேர் கைது. கிளைமேட் அப்டேட் என்னன்னா அந்தமான் மற்றும் வங்கக்கடல்ல தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிடுச்சு. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல டெல்லியில மழைநீர் தேங்குவதை தடுக்க ஒரு 55 கோடியில புதிய கான்கிரீட் வடிகால் அதாவது ஆர்சிசி ட்ரெயின் திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. எக்கனாமில முக்கியமான டெவலப்மெண்ட் அந்நிய செலவாணியை காக்க வெள்ளி இறக்குமதிக்கு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தங்கப்பத்திரங்கள் அதாவது சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் வெளியிடுறதையும் நிறுத்திட்டாங்க. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பான சர்வதேச நீதிமன்றத்தோட தீர்ப்பை இந்தியா முற்றிலுமா நிராகரிச்சிருக்கு. ட்ரேடு பத்தி பேசணும்னா பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையான வர்த்தகம் 13 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதோட தலைமையே இப்ப இந்தியா ஏத்துக்கிட்டு இருக்காங்க. டெக்னாலஜில ஒரு பெரிய நியூஸ். இந்தியாவில் செமிகண்டக்டர் தயாரிக்க டாடா நிறுவனமும் நெதர்லாந்தோட ஏஎஸ்எம்எல் நிறுவனமும் ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. ஃபைனலா ஏஐ உலகத்துல ஆப்பிள் நிறுவனம் கூகுளோட இணையறதால அவங்க மேல வழக்கு தொடர ஓப்பன் ஏஐ முடிவு பண்ணிருக்காங்க. சோ இதுதான் இன்னைக்கான முக்கிய செய்திகள். கரெக்ட். இப்போ நீங்க பார்த்த இந்த 13 செய்திகளும் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா நமது நாட்டோட கொள்கைகள், பொருளாதாரம், அப்புறம் டெக்னாலஜி இது எல்லாமே எப்படி ஒன்றோடொன்று பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த ஆழமான அலசல்ல நாம புரிஞ்சுக்க போறோம். ஆமா, மேலோட்டமா பாக்குறத விட இதுக்குள்ள நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா. முதல்ல எஜுகேஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓடும் ரயில்ல அதுவும் நல்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அதோட இன்ஜினை மாத்தினா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய விபத்து நடக்கும். எக்ஸாக்ட்லி. சிபிஎஸ்இ இப்ப கொண்டு வந்திருக்கிற இந்த சுற்றறிக்கையை பார்த்தா அப்படிதான் தோணுது. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3 லாங்குவேஜ் ஃபார்முலா கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. ஆமா, இது ஆக்சுவலா புதிய தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு அங்கம்தான். இதுல என்ன ஒரு கண்டிஷன்னா அந்த 3 மொழிகள்ல 2 மொழிகள் கண்டிப்பா இந்திய மொழிகளா இருக்கணும். ஓகே, ஆனா 10ஆம் வகுப்புல இந்த 3வது மொழிக்கு பொது தேர்வு கிடையாது, பள்ளி அளவுல தான் மதிப்பீடுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கரெக்ட். ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த கல்வி ஆண்டோட நடுவுல இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான். அதான் பல வருஷமா பிரெஞ்சு, ஜெர்மன் மாதிரியான ஃபாரின் லாங்குவேஜஸ் படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸை திடீர்னு ஒரு இந்திய மொழிக்கு மாற சொல்றது அவங்களுக்கும் கஷ்டம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களோட வேலைவாய்ப்புக்கும் சிக்கல் தானே. நிச்சயமா. பிராக்டிக்கலா பார்த்தா பள்ளிகளுக்கு இது ஒரு பெரிய தலைவலி. பல ஸ்கூல்ஸ்ல குறிப்பா தனியார் பள்ளிகள்ல புதுசா இந்திய மொழி ஆசிரியர்களை உடனே அப்பாயிண்ட் பண்றதுக்கான பட்ஜெட் இருக்காது. அதே சமயம் பழைய ஆசிரியர்களை உடனே வேலையை விட்டு அனுப்பவும் முடியாது. எக்ஸாக்ட்லி. கொள்கை அளவுல இது நல்ல விஷயம்னாலும் செயல்படுத்தும் விதம் ரொம்ப அவசரமா இருக்கிற மாதிரி தோணுது. பாடத்திட்டத்துல தான் இந்த மாதிரி குழப்பம்னா அவங்க எழுதுற எக்ஸாம்ஸ் நிலைமை அதை விட மோசமா இருக்கு. நீட் மற்றும் நெட் எக்ஸாம் பேப்பர் லீக் பத்தி சொல்றீங்களா? ஆமாம். எந்த அமைப்பு மேல ஸ்டூடெண்ட்ஸ் தங்களோட ஃபியூச்சரையே நம்பிக்கையா வச்சிருக்காங்களோ அந்த என்டிஏ அமைப்பு இப்போ பெரிய சிக்கல்ல இருக்கு. இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா சிபிஐ அரெஸ்ட் பண்ணிருக்கிற அந்த 2 பேரு மனிஷா மாந்த்ரே, PV குல்கர்னி. இவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. அவங்க சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ்னு கேள்விப்பட்டேன். ஆமா, என்டிஏவோட துறைசார் நிபுணர்கள். அதாவது சிஸ்டம்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு சுமார் 75 மாணவர்கள் கிட்ட பல லட்சங்களுக்கு பேரம் பேசி பேப்பரை லீக் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப மோசம்.
இப்போ NTA-ல புதுசா சில இணைச் செயலாளர்களை போட்டிருக்காங்கன்னு நியூஸ் வருது. ஆனா ஒரு சில அதிகாரிகளை மாத்துறதால மட்டும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த முறைகேடுகளை தடுத்துற முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாது. இது ஒரு கட்டமைப்பு ரீதியான ஃபெயிலியர். சிஸ்டம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங்க நம்பி இருக்கு. ஆனா அத ஆபரேட் பண்ற மனிதர்களை எப்படி நம்புறது? கரெக்ட். அந்த ஹியூமன் எலிமெண்ட் தான் இங்க வீக் லிங்க். அதான் இதுக்கு ஜீரோ ட்ரஸ்ட் ஆர்கிடெக்சர் மாதிரி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வரணும். யாரையுமே நம்பாத ஒரு பாதுகாப்பு சிஸ்டம். வெறும் அதிகாரிகளை மாத்துறது ஒரு பேண்டேட் போடுற மாதிரி தான். உண்மைதான். சிஸ்டம் எக்ஸாம்ஸ்ல மட்டும் ஸ்டூடெண்ட்ஸை தோற்கடிக்கல, அடிப்படை சுகாதாரத்திலையும் தோற்கடிக்குது. ஜார்க்கண்ட்ல நடந்த சம்பவம் அதுதான் காட்டுது. ரொம்பவே மனசு கஷ்டமான ஒரு நியூஸ் அது. தலசீமியா நோயால பாதிக்கப்பட்ட 5 வயசு 7 வயசு குழந்தைங்களுக்கு அடிக்கடி ரத்தம் ஏத்தணும். ஆமா, அவங்க உடம்புல ரத்தம் சரியா உற்பத்தி ஆகாது. கரெக்ட். அப்படி ஜார்க்கண்ட்ல ரத்தம் செலுத்தும் போது முறையான ஸ்கிரீனிங் இல்லாததால அந்த குழந்தைங்களுக்கு HIV தொற்று ஏற்பட்டிருக்கு. இது மருத்துவத்துறையோட உச்சக்கட்ட அலட்சியம். இதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க? மாதா மாதம் அந்த குழந்தைங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. என்னது ரேஷனா? ஒரு மாசம் கொடுக்கிற ரேஷன் பொருட்கள் அவங்க வயித்த வேணா நிரப்பலாம். ஆனா ஸ்கூல்ல இருந்தும் சமுதாயத்துல இருந்தும் ஒதுக்கப்படுற அந்த குழந்தைங்களோட கண்ணியத்தை எப்படி மீட்டு தரும்? அதுதான் முக்கியமான பாயிண்ட். அந்த குழந்தைங்க இப்போ மிகப்பெரிய சோஷியல் ஸ்டிக்மாவை ஃபேஸ் பண்றாங்க. அதனாலதான் ஹைகோர்ட் தலையிட்டு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கு, அதாவது DLSAக்கு ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. ஊர் தலைவர்கள் மூலமா விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு சொல்லிருக்காங்க இல்லையா? ஆமா, வெறும் நிவாரணம் பத்தாது, சமூக அங்கீகாரம் முக்கியம்னு கோர்ட் ஃபீல் பண்ணிருக்கு. இங்கதான் தனிமனித உரிமைகளுக்கும் சட்டத்துக்கும் உள்ள சம்பந்தம் நமக்கு புரியுது. எக்ஸாக்ட்லி. சட்டம் சமூகத்தை எப்படி கையாளுது அப்படிங்கிறதுக்கு அடுத்த நியூஸ் ஒரு நல்ல உதாரணம். மத்திய பிரதேசத்துல இருக்கிற தார் போத்ஷாலா விவகாரம். ஆமா, இது ரொம்ப சென்சிட்டிவான ஆனா முக்கியமான ஒரு சட்டம் சார்ந்த விவாதம். இதுல நாம எந்த பக்கமும் சாயாம ஃபேக்ட்ஸ் என்னவோ அதை மட்டும் பாப்போம். உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு? தொல்லியல் துறை, அதாவது ASI பண்ணுன ஆய்வோட அடிப்படையில அந்த வளாகம் சரஸ்வதி தேவிக்கான கோவில் அப்படின்னு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அங்க ஒரு சமரச ஏற்பாடு இருந்துச்சுன்னு படிச்சேன். கரெக்ட். 2003ல இருந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு. ஹிந்துக்கள் செவ்வாய்க்கிழமையும் முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமையும் அங்க வழிபட்டு வந்தாங்க. ஆனா இப்போ முஸ்லிம்கள் அங்க தொழுகை நடத்த முடியாது, அவங்களுக்கு மாற்றிடம் வழங்கப்படும்னு கோர்ட் சொல்லிருக்கு. அந்த இடத்த ASI பாதுகாக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட். 1991ஆம் ஆண்டோட வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஒன்னும் இருக்கே. ஆமா, பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட். அதான். அந்த சட்டத்தோட அடிப்படை நோக்கமே 1947ல ஒரு இடம் என்னவா இருந்ததோ அதே நிலையில தான் தொடரணும் அப்படிங்கறதானே. அப்படி பார்த்தா இந்த நீதிமன்ற தீர்ப்பு அந்த சட்டத்துக்கு முரண்படுற மாதிரி தோணலையா? இது ஒரு வேலிடான லீகல் குவெஸ்டன். ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்தோட உண்மையான மதத்தன்மை, அதாவது ரிலிஜியஸ் கேரக்டர் 1947ல என்னவா இருந்துச்சுன்னு தீர்மானிக்கிற அதிகாரம் கோர்ட்டுக்கு இருக்குன்னு சில தீர்ப்புகள் சொல்லுது. ஓ, அதை கண்டுபிடிக்க தான் தொல்லியல் துறையை உள்ள கொண்டு வராங்களா? எக்ஸாக்ட்லி. இப்போ முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் இந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போக போறாங்க. அவங்க ஆர்கியூமெண்ட் இது 91 சட்டத்துக்கு எதிரானதுன்னு தான் இருக்கும். சுப்ரீம் கோர்ட் இதை எப்படி பாக்குறாங்கன்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உள்ளூர்ல இந்த மாதிரி சட்ட விவாதங்கள் நடந்துட்டு இருக்கும்போது பார்டர்ல, குறிப்பா ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பெரிய அச்சுறுத்தல் போயிட்டு இருக்கு. போதைப் பொருளும் தீவிரவாதமும் கலந்தா நார்கோ டெரர். ஆமா, ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா இந்த நார்கோ டெரருக்கு எதிரா ஒரு 100 நாள் அதிரடி வேட்டையை ஆரம்பிச்சிருக்காரு. இதுல நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தேன். கடந்த ஒரு மாசத்துல மட்டும் 800 பேரு, மொத்தமா 1400 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது சாதாரண ட்ரக் டீலிங் கிடையாது. பின்னாடி பெரிய நெட்வொர்க் இருக்குல்ல. கண்டிப்பா போதைப்பொருள் விக்கிறது மூலமா வர்ற பணம் அப்படியே ஹவாலா வழியா தீவிரவாதி அமைப்புகளுக்கு ஆயுதம் வாங்க போகுது. அதனாலதான் இதுல சம்பந்தப்பட்ட 41 சொத்துக்களை கவர்மெண்ட் இடிச்சு தள்ளியிருக்காங்க. ஒரு பில்டிங் தீப்பிடிச்சு எரியும் போது தண்ணி ஊத்துறதை விட அந்த தீக்கு போற ஆக்சிஜனை கட் பண்றது தான் புத்திசாலித்தனம்னு சொல்வாங்க. இங்க தீவிரவாதம் தான் தீ, அந்த ட்ரக் பணம் தான் ஆக்சிஜன். அதை கட் பண்ணா டெரரிசம் தானா குறைஞ்சிடும். மிகச்சரியான ஒப்பீடு. இந்த பினான்சியல் நெட்வொர்க்கை உடைக்கிறது தான் பயங்கரவாதத்தை ஒழிக்கிற ஆணிவேர். எப்படி தேச பாதுகாப்பை உறுதி செய்யறமோ அதே மாதிரி இயற்கையோட மாற்றங்களை பேஸ் பண்ணவும் நாம ரெடியா இருக்கணும். நீங்க மான்சூன் பத்தி சொல்றீங்க? ஆமா,
இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட ரொம்ப சீக்கிரமாவே அந்தமான் பகுதிகளை ரீச் பண்ணிடுச்சு. மே 22 தேதி வாக்குல தானே நார்மலா வரும். கரெக்ட். ஆனா இந்த வருஷம் மே 16ஆம் தேதியே வந்துருச்சு. இது விவசாயிகளுக்கும் நம்ம பொருளாதாரத்துக்கும் ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா மழை சீக்கிரம் வர்றது விவசாயிகளுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஆனா நம்ம சிட்டிஸ் அதுக்கு ரெடியா இருக்கா? டெல்லியில 2 நாள் மழைக்கே ஊரே நீச்சல் குளம் ஆயிடுது. அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனா அதுக்காக இப்போ ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. டெல்லியில நரேலா பவானா ரோட்ல ஒரு 55 கோடி செலவுல ஒரு கான்கிரீட் வடிகால் அமைக்கிறாங்க. நாம ஏன் எப்பவுமே மழை வந்த பிறகு அவசரமா வடிகால் தேடுறோம்? முன்கூட்டியே ஏன் பிளான் பண்றதில்ல? அதான் இந்த தடவை முன்கூட்டியே பிளான் பண்ணி ப்ரீகாஸ்ட் ஆர்சிசி ட்ரெயின் டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் பைப் கிடையாது. அப்புறம் இதுல கிரீன் ட்ரெயின்ஸ் அல்லது பயோஸ்வேல்ஸ்னு சொல்ற இயற்கையான அமைப்புகளையும் இணைக்கிறாங்க. அதாவது தண்ணிய அப்படியே கடலுக்கு அனுப்பாம பூமிக்குள்ள உறிஞ்ச வைக்கிற ஒரு சிஸ்டம். வாவ், இது உண்மையிலே ஒரு நல்ல ஐடியா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரி லாங் டேர்ம் பிளானிங் ரொம்ப அவசியம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி முக்கியமோ அதே மாதிரி எக்கனாமியும் முக்கியம். இப்போ கவர்மெண்ட் எடுத்திருக்கிற 2 பொருளாதார முடிவுகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க வெள்ளி இறக்குமதி கட்டுப்பாடும் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் நிறுத்தப்பட்டதையும் சொல்றீங்க. ஆமா, முதல்ல ஏன் வெள்ளி இம்போர்ட்ல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்? ஆக்சுவலா வெஸ்ட் ஏஷியாவுல நடக்கிற வார் மற்றும் குளோபல் இஷ்யூஸ்னால நம்ம அந்நிய செலவாணி கையிருப்பு, அதாவது ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் குறைஞ்சிட்டு வருது. அதை பேலன்ஸ் பண்ணதான் வெள்ளி இறக்குமதியை கட்டிப்படுத்தப்பட்ட பிரிவுக்கு மாத்திருக்காங்க. ஓகே, அது புரியுது. ஆனா இந்த தங்கப்பத்திரங்கள் வெளியிடுறத ஏன் நிறுத்துனாங்க? மக்கள் பிசிக்கல் கோல்டு வாங்குறத தடுத்து பேப்பர் வழியா இன்வெஸ்ட் பண்ணதான் அதை கொண்டு வந்தாங்க. அது ஒரு ஹிட்டான ஸ்கீம் ஆச்சே. அங்கதான் ஒரு பெரிய எக்கனாமிக் ட்விஸ்ட் இருக்கு. இது லாங் டேர்ம்ல கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சுமையா மாறிடுச்சு. இப்படி அதுல வட்டி தானே தர்றாங்க. 2% வட்டி தர்றாங்க, அது ஓகே. ஆனா 8 வருஷம் கழிச்சு அது மெச்சூர் ஆகும்போதே அன்னைக்கு மார்க்கெட்ல என்ன தங்க விலை இருக்கோ அதை கவர்மெண்ட் கொடுக்கணும். ஆமா, கடந்த சில வருஷங்கள்ல தங்கத்தோட விலை டபுள் ஆயிடுச்சு. சோ கவர்மெண்ட் வாங்கின பணத்தை விட பல மடங்கு திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கு. இது அன்ஹெட்ஜ்டு சாவரின் லயபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ டயட் இருக்கணும்னு ஆரம்பிச்சத டயட் சாப்பாடு விலை அதிகம்னு பாதியிலே நிறுத்தின மாதிரி இருக்கு. இதனால மக்கள் திரும்பவும் பிசிக்கல் கோல்ட இம்போர்ட் பண்ணவே ஆரம்பிச்சிடுவாங்களே. அது ஒரு ரிஸ்க் தான். ஆனா தற்போதைய கடனை சமாளிக்க கவர்மெண்ட் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. பொருளாதாரத்துல இப்படி ஒரு நிலைமைனா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இன்னொரு பெரிய பிரச்சனை, சிந்து நதிநீர் ஒப்பந்தம். பாகிஸ்தான் கூட இருக்கிற பிரச்சனை தானே. இந்தியா இப்ப சர்வதேச நடுவர் மன்றத்தோட தீர்ப்பு ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, 1960ல போட்ட ஒப்பந்தம் அது. இந்தியா தனது எல்லைக்குள்ள கற்ற நீர்மின் திட்டங்கள் இந்த ஒப்பந்தத்தை மீறுதுன்னு பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் போனாங்க. ஆனா இந்தியா அதுக்கு ஏன் கோவப்படுது? ஏன்னா ஒப்பந்தப்படியே ஏதாவது பிரச்சனைனா முதல்ல நியூட்ரல் எக்ஸ்பர்ட், அதாவது நடுநிலை நிபுணர் கிட்ட தான் போகணும். அதை விட்டுட்டு நேரடியா நடுவர் மன்றம் போனது சட்டவிரோதம் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஸ்ட்ராங்கான ஆர்கியூமெண்ட். நம்ம வெளியுறவு கொள்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத இது காட்டுது. இதே மாதிரி பிரிக்ஸ் கூட்டமைப்புலயும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிச்சயமா, பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 2003ல இருந்து 13 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இப்போ $1.17 ட்ரில்லியன் தொற்றுச்சு. அது பெரிய நம்பர் மாதிரி தெரியுது. ஆனா உலக வர்த்தகத்துல அது வெறும் 5% தான் ஒரு டேட்டா சொல்லுதே. கரெக்ட். அந்த நாடுகள் தங்களுக்குள்ள பண்ற வர்த்தகத்தை விட அமெரிக்கா, ஐரோப்பா கூட பண்றது தான் அதிகம். ஆனா இந்த வருஷம் பிரிக்ஸ் தலைமை பொறுப்பை இந்தியா ஏத்துக்கிட்டு இருக்கு. சோ டி-டாலரைசேஷன், அதாவது உள்ளூர் நாணயங்கள்ல வர்த்தகம் பண்றதை இந்தியா புஷ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. அதே மாதிரி உலக சந்தையில நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நாம டெக்னாலஜில தற்சார்படையணும். குறிப்பா செமிகண்டக்டர்ஸ். ஓ, டாடா ஏஎஸ்எம்எல் பார்ட்னர்ஷிப் பத்தி சொல்றீங்க. இது ஒரு மாஸ் அப்டேட். ஆமா, நெதர்லாந்தோட ஏஎஸ்என்எல் நிறுவனம் தான் உலகத்திலேயே EUV லித்தோகிராஃபி இயந்திரங்களை தயாரிக்கிற ஒரே கம்பெனி. அவங்க கூட டாடா சேர்ந்து குஜராத் துலேராவுல ஒரு 300 செமிகண்டக்டர் ஆலை அமைக்க போறாங்க. இது ஹார்ட்வேர்ல ஒரு பெரிய மைல்கல். ஆனா சாஃப்ட்வேர் சைட்ல, குறிப்பா ஏஐல ஒரு பெரிய உலக போரே நடந்துட்டு இருக்கு. ஆப்பிள் நிறுவனம் ஓப்பன் ஏஐயை விட்டுட்டு கூகுள் கூட கை கோர்க்கறாங்க. ஆமா, ஆப்பிள் தங்களோட சிறிய மேம்படுத்த கூகுளோட ஜெமினி ஏஐயை யூஸ் பண்ண போறாங்க. இதனால கோபமான ஓப்பன் ஏஐ ஆப்பிள் தங்களோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை மிஸ்யூஸ் பண்ணிட்டதா கேஸ் போட போறாங்க. இதுல எனக்கு என்ன கவலைன்னா, இந்த பெரிய கம்பெனிஸ் அடிச்சுக்கும் போது அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியலே நாம தான். அதாவது நம்ம டேட்டா, நம்ம தனிப்பட்ட தரவுகளுக்கு பிரைவசிக்கு இங்க என்ன உத்தரவாதம்? நம்ம வசதிக்காக நம்ம பிரைவசியை நாமே பலிடுறோமா?
நீங்க கேக்குறது 100க்கு 100 உண்மையான ஒரு கேள்வி. ஆப்பிள் நாங்க டேட்டாவை போன்குள்ளே வச்சுப்போன்னு சொல்றாங்க. ஆனா ஏஐ வளர வளர நம்ம டேட்டா இல்லாம அது இயங்க முடியாது. டேட்டா பிரைவசி தான் ஃபியூச்சர்ல மிகப்பெரிய சட்ட போராட்டங்களை உருவாக்க போகுது. கரெக்ட். இன்னைக்கு நாம பள்ளிக்கல்வி மொழிக் கொள்கையில ஆரம்பிச்சு என்டிஏ எக்ஸாம் பிரச்சனை, நார்கோ டெரர், மான்சூன், எக்கனாமி, பிரிக்ஸ், அப்புறம் ஏஐ யுத்தம் வரைக்கும் ரொம்ப டீப்பா பார்த்துட்டோம். இது எல்லாமே ஒண்ணுக்கொன்னு எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. கல்வி சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இல்லனா நாம எவ்ளோ பெரிய டெக்னாலஜியை உருவாக்குனாலும் அது வீக் தான். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான அலசலோட முடிவுல நான் உங்களுக்கு, அதாவது லிசனர்ஸ்க்கு ஒரு கேள்வியை வைக்கிறேன். ஃபியூச்சர்ல ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையை டிசைட் பண்ண போறது எது? நம்ம அரசாங்கம் போடுற கொள்கைகளா, பன்னாட்டு டெக் கம்பெனிகளோட அல்காரிதமா, இல்ல இயற்கை மாற்றங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆழமான அலசல்ல நாம மீட் பண்ணலாம்.